இன்னைக்கு மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தோட மிகப்பெரிய மாநாடு நடந்துச்சு. ஸோ அதில் விஜய் அவர்கள் என்னென்ன ஷேர் பண்ணாருன்னு இந்த வீடியோவில் ஷார்ட்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அரசியல் பற்றியும் கட்சி பற்றியும் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணாரு. அதை ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாநாடுல எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பிக்கஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மக்கள் எல்லாத்துக்கும் இந்த மிகப்பெரிய கொஸ்டின், விஜய் அவர்கள் இந்த 2026 எலெக்ஷன்ல போட்டிடுறாரா, அண்ட் அப்படி போட்டிடுற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த தொகுதியில போட்டிடுறாருன்னு தான் எல்லா மக்களோட கேள்வியா இருந்துச்சு. ஸோ அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இந்த மாநாடுல விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு 2026 அசம்பிளி எலெக்ஷன்ல கண்டிப்பா போட்டியிடுவாரா, அண்ட் மதுரை ஈஸ்ட் தொகுதியில் போட்டியிட போறதா அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழகம் சார்பா இருக்கிற 234 தொகுதியிலையும் போட்டியிட போறாங்க. ஸோ மக்கள் எல்லாத்தையும் மறக்காம ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டையும் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த 2026 எலெக்ஷன்ல விஜய் அவர்களோட டிவிகே கட்சி வேற ஏதாவது கட்சி கூட கூட்டணி இணையுமா அப்படிங்கிற கொஸ்டினும் நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு. அதுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்காரு. இந்த எலெக்ஷன்ல எந்த கட்சி கூடயும் கூட்டணி இணைய போறது இல்ல அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. ஸோ அவரு பிஜேபியை ஐடியாலஜிக்கல் எனிமி அப்படின்னு டேர்ம் பண்ணியிருக்காரு, அண்ட் டிஎம்கேவை பொலிட்டிக்கல் எனிமி அப்படின்னு டேர்ம் பண்ணியிருக்காரு. ஸோ டிவிகே பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் அலையன்ஸ் இல்ல அப்படிங்கிற வேர்டையும் ரொம்பவே அழுத்தமா மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. சிங்கம் சும்மாலாம் வெளியே வராது, அது வெளியே வரதே வேட்டையாடுறதுல வெளியே வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா செத்த அனிமல் எல்லாம் தொடாது, உயிரோடு இருக்கிற அனிமலை தான் வேட்டையாடும், அது ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த அரசியல் களத்தில் விஜய் சிங்கம் மாதிரி அப்படின்னு இன்டைரக்டா சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலையும் ஸ்டேட்டையும் ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணாரு. சென்ட்ரல பத்தி என்னென்ன கிரிட்டிசைஸ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா நீட் அப்போசிஷனை பத்தி பேசினாரு. கீழடி எஸ்கவேஷனை சப்ரஸ் பண்ணதை பத்தி ரொம்பவே வன்மையா கண்டிச்சாரு. ஃபிஷர்மேன்ஸ் அரெஸ்ட் ஆனப்ப சென்ட்ரல்ல இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல அப்படின்னு மென்ஷன் பண்ணாரு. அப்புறம் சென்ட்ரல் பாத்தீங்கன்னா மைனாரிட்டிஸ்க்கு ரொம்பவே பயசா இருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சென்ட்ரல்ல முடிச்சுட்டு டேரக்டா ஸ்டேட்டுக்கு தான் வந்தாரு. டிஎம்கே மேலையும் விஜய் அவர்கள் ரொம்பவே ஷார்ப்பா அட்டாக் பண்ணாரு. சோ என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் ப்ரொடெஸ்ட டிஎம்கே இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. ஃபார்மர்ஸ்க்கு எந்த ஒரு சொல்யூஷனும் இந்த பீரியட்ல கிடைக்கல அப்படின்னு சொன்னாரு. உமன் ஸ்கீம் எதுவும் ப்ராப்பரா டெலிவர் ஆகல, பப்ளிக் வெல்ஃபேர் ப்ராமிசஸ் எல்லாமே பெட்ரே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவே அட்டாக் பண்ணி பேசியிருந்தாரு. ஸோ இவ்வளவு ஃபயரா பேசி முடிச்சுட்டு அதுக்கடுத்து மக்களுக்கும் ஒரு மெசேஜ் சொன்னாரு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா விஜய் சார் ரொம்பவே எமோஷனலா பேசியிருப்பாரு. ஸோ விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா எல்லா மக்களுமே அவருக்கு குடும்பம் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் ஒவ்வொரு குழந்தையும் பாத்தீங்கன்னா என்னோட பிளட் ரிலேட்டிவ் மாதிரி தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆல்சோ பாலிடிக்ஸ் ஃபால் பேக் கிடையாது, இது சொசைட்டிக்கு நான் பண்ற சர்வீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களோட லெகசியை பற்றி சொல்லியிருப்பாரு. எம்ஜிஆர் அவர்கள் 1967, 77 அச்சீவ் பண்ண விக்டரியை பற்றி பேசிட்டு ஸோ 2026 இதே போல ஹிஸ்டரி மறுபடியும் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். அண்ட் டிவிகே தான் வின் பண்ணும் அப்படின்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட பேசிட்டு அவரோட ஸ்பீச்சை கம்ப்ளீட் பண்ணாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட மதுரை ஸ்பீச்சோட ஹைலைட் பாயிண்ட். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தா அதையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த ஷார்ட் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.